சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ரோட்டு கடையில பண்ணக்கூடிய பரோட்டா சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். பொதுவாகவே நம்ம சால்னா பண்றப்போ நிறைய ஸ்பைசஸ்லாம் வறுத்து அரைச்சு பொரிகடலை வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுவோம். இந்த சால்னா நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொடிகளை வச்சு எவ்வளோ சூப்பராக ரோட்டு கடையில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5-6 பல் தேங்காய் கீரி எடுத்திருக்கேன். இல்லைன்னா அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா அரைப்பட்டிருக்கணும். பிறுபிறுன்னு இருந்துச்சுன்னா நம்ம சால்னாக்கு நல்லா இருக்காது. ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சால்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறது சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்கணும். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம சால்னாக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். 3/4 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் 30 செகண்ட் போல் நல்லா வறுபடட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா மசாலா வந்து டக்குன்னு கரைஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி விழுது, அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி விழுதை நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்கணும். அப்போதான் நம்ம சால்னாக்கு நல்லா கலர் கிடைக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 30 செகண்ட் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜார்லேயே கலந்து சேர்த்துக்கலாம். இந்த சால்னாவை நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே 1 கப் மிக்ஸி ஜாரில் கலந்து சேர்த்தாச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியாக சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு, கல் உப்பு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கொதிக்க விட போகிறனால நம்ம உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா கொதிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக வத்தோம் இல்லையா, அப்போ உப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஆயிரும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 8 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் சால்னா இருக்கும். இது கூட மஷ்ரூம்ஸ் இல்லை வேக வச்ச சிக்கன் பீசஸ், போன்ஸ் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ரோட்டு கடை ஃப்ளேவர் சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்ம ரோட்டு கடை சால்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.